வணக்கம். நான் தான் உங்க குசுமி. வழக்கம் போல ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம போகாம, அங்க என்ன நடந்துச்சோ, அப்படியே இங்க வந்து ஒரு உருட்டு கதைய விடுவோம், அப்படின்னு நான் வந்து நெனச்சிட்டு இருந்தேன். பார்த்தா என்னையும் ஒரு ஆளா மதிச்சு எம்ஐவிபியா ஏதோ ஒரு பாஸ் ஒண்ணு அனுப்பி விட்டுருந்தாங்க. அதில நானு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா, அது வந்து எனக்கு யார் அனுப்புனாங்கன்னா, சரியா ராத்திரி ஒரு 3 மணி இருக்கும். கதவ தட்டுற சத்தம். என்னடான்னு தொறந்தா, தளபதி அவரு நிக்கிறாரு. "என்னங்க இந்த நேரத்தில வந்துருக்கீங்க?" "இல்லங்க, நீங்க எனக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தா தான் நான் வந்து வருவேன்." அப்படின்னு அவரு திடீர்னு சொல்லிட்டாரு. "எத்தன மணிக்குங்க ஃப்ளைட்டு?" அப்படின்னா, "3:10க்கு." "இப்ப மணி எத்தன?" "3." "ஏங்க எப்படிங்க 3:10? அதெல்லாம் போயிரலாம். நீங்க மனசு வைங்க, நான் கூட்டு போறேன்." இல்ல எப்படி? நீங்க குருவி படம் பார்த்தீங்கல்ல, கோட்சாவ ஏமாத்தி எப்படி நான் ஃப்ளைட் ஏறினேன், அந்த மாரி நான் உங்கள கூட்டு போறேன்னு அவரு வந்து ஒத்த கால்ல நின்னாரு. சரி, ஓகே. என்ன செய்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய மனுஷன் கூப்பிடுறாருன்ட்டு நானும் கிளம்பலாமான்னு பார்த்தேன். "நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்காதீங்க. போற வழியில கோயம்பேடுல வாங்கிக்கலாம்." அப்படின்னு சொன்னாரு. "கோயம்பேடுலாம் ஃப்ளைட்டா?" அப்படின்னாரு. "இல்ல, இப்ப கிளாம்பாக்கம் மாத்தி விட்டாங்க. கிளாம்பாக்கத்துல இருந்து தான் ஃப்ளைட்டு." அப்படின்னாரு. சரி, வாங்க போவோம் அப்படின்னு அ போய்க்கிட்டு இருக்கும்போது இப்படியே போயிட்டுருந்தோம். அப்ப ஃப்ளைட்டு ஹில்ஸ் சைட்ல ஏறும்போது தளபதிக்கு ஒரே வாந்தி. அப்ப எனக்கு ஜன்னல் சீட்டு தரியான்னு கேட்டாரு. "என்னங்க சொல்றீங்க? வாமிட்டிங் சென்ஸ்." "ஆமா, எனக்கு பயங்கரமா இருக்கு." அப்படின்னாரு. சரி பார்த்து அப்படின்ட்டு ஃப்ளைட்டு ஜன்னல் சீட்டு குடுத்தேன். அத ஹில்ஸ் எல்லாமே ஃப்ளைட்டு ஹில்ஸ்ல போகும்போது பெண்ட் நெறைய இருந்திருக்கு. ஹேர்பின் பெண்டு. அப்போ ஒரு ஹேர்பின் பெண்டெல்லாம் வரும்போது கண்ணாடிய லைட்டா தொறந்து பொளிச்சுன்னு எடுத்துட்டாரு. அது பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருந்த புஜி எல்லாருக்கும் மூஞ்சிலலாம் தெறிச்சிருச்சு. அவங்களும் அத கண்டுக்கல. எச்ச டம்ளர ரூ. 10,000க்கு வாங்குனவங்க தானே! இதெல்லாம் கிடைச்சா பெரிய வரப்பிரசாதம்ல. மூஞ்சில தெறிச்சோனே அவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஒரு அழகிய தருணம் ஃப்ளைட்ல பார்க்கும்போது. அப்புறம் கண்டக்டர் ஒரு 10 நிமிஷம் வண்டிய நிறுத்தினாரு. விக்கிரவாண்டி பக்கத்தில ஃப்ளைட்ட. அப்போ ஃப்ளைட் நின்னோனே வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னும்போது, அங்க ஒரு பாட்டு ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. "எருக்கஞ்சேரி ஓரம் எகிறி பிடிச்ச மாமா" அப்படின்னு. அதுக்கு நல்லா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வைப் ஆயிட்டோம். அப்புறம் அத மாத்த சொல்லிட்டு, அ ஏதாவது வேற ஏதாவது பாட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு, அப்புறம் அந்த ஃப்ளைட்ல எல்லாரும் ஏறுனோம். அதுக்கப்புறம் "அண்ணா, இதுக்கு மேல உங்க கூட வந்தா எனக்கு சேஃப்டி இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு சேஃப்டி போயிரும். அதனால நீங்க போயிருங்க" அப்படின்னு பிஜிமி அப்படின்னு என்ன தனியா அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் நான் தனியா இந்த எம்ஐவிபி பாஸ வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு அலைஞ்சேன். அ அலைஞ்சு இப்ப தான் இங்க வந்து நிக்கிறேன். நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த செட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கும். அ அங்கருந்து நான் உங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் கண் எதிர்லயே இருங்க. இல்லன்னா எனக்கு கை, கால்லாம் நடுங்கும். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இங்க நெறைய இருக்கு. அங்க பாருங்க, அந்த ஈசிஆர் சரவண கட்ட பஞ்சாயத்து பண்ணியே ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல காச வாங்கி வந்திருக்காரு. அவரோட முகத்துல சந்தோஷத்த பாருங்க. இந்த புயல மணி பாருங்க. 2021ல தேர்தல் வேலையில கமிஷன் ரூ. 100 ஒரு ஆளுக்கு குடுத்தாங்கன்னா, அதுல ரூ. 30 திருடின பையன், இன்னைக்கு ஃப்ளைட் ஏறி வந்து உட்கார்ந்துருக்காப்புல. அவ்வளோ சந்தோஷமான தருணங்கள நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப யாரு வாயில அடிச்சு ஒலைய போட்டாருன்னு தெரியல. அப்படியே பர்வேசு, பல்டாக்டரு. பல்டாக்டர் இங்கேயும் வாக்கி டாக்கி ஸ்டெத்தஸ்கோப் இல்லாம வந்திருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. பரவால்ல. இப்ப தான் கேமராமேன் இல்லாம தனியா வந்திருக்காய்ங்க. ஏன்னா கேமராமேனுக்கு செலவு பண்ண முடியாதுல்ல. அதனால வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்தா ஒருத்தன் ஆடுறான் பார்த்தீங்களா? மேல ஏறி. இந்தா அவன். அவன் என்ட்ட வந்து சொன்னான், "தளபதி போடுற கடைசி டான்ஸ பார்த்து திமுக வந்து ஆட்டங்காடி ஓடி போயிரும்" அப்படின்னான். "அப்படியா? நீ எந்த நாடுப்பா?" அப்படின்னேன். "இலங்கைன்னான்." எனக்கு அப்படியே சிரிப்பு தாங்கல. "இலங்கையா? இப்ப எங்க இருக்க?" அப்படின்னேன். "மட்டக்களப்புல இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. இப்ப அங்கேருந்து கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்து போயிட்டேன். அப்போ உனக்கு ஓட்டு எங்க இருக்குன்னேன். எந்த நாட்டிலயுமே எனக்கு ஓட்டு இல்ல. "ஓ! எந்த நாட்டிலயுமே ஓட்டு இல்ல. ஆனா நீ திமுக தமிழ்நாட்ட பத்தி பேசுறியாடா ஆச்சரியக்குறி" அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். வெட்கமே இல்லாம அவனும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். "சரிடா ஆடுறா" அப்படின்னேன். திடீர்னு ஒருத்தன் மஞ்ச கலர்ல துண்ட கையில எடுத்து இப்படி இப்படின்னு ஆட்டுனான். கடைசியில பார்த்தா அவன் ஒரு ஆச்சரியக்குறி. கட்சிக்கொடி இங்க அளவுடே இல்லன்னா, அவங்க அதெல்லாம் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. திடீர்னு ஆட்டுனான். கவட்டையிலேயே அடிச்சு தூக்கி இழுத்துட்டு போயிட்டாங்க. அவன யாரு இனிமே காப்பாத்த போறாங்க? அதுவும் மலேசியா போலீஸ் வேற. எப்படின்னு உங்களுக்கு தெரியும் வேற. இது வேற தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்து தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம தளபதி அங்க பாருங்க ஒரு கதை சொன்னாரு பாருங்க. ஒரு ஆட்டோக்காரரு மழையில நனையிற ஒரு பொண்ணுக்கு கொடைய குடுத்தாராம். அந்த பொண்ணு வந்து கொடைய எடுத்துட்டு போயி, மழையில நனையிற ஒரு ஒரு வயசான தாத்தாவுக்கு குடுத்துச்சாம். அந்த தாத்தா ஒரு பூக்கார அம்மாவுக்கு குடுத்துச்சாம். அந்த பூக்கார அம்மா வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு குடுத்துச்சாம். ஸ்கூல் பொண்ணு திரும்ப ஆட்டோக்காரனுக்கே குடுத்துச்சாம். அதனால நம்ம ஒரு செய்ற உதவி வந்து எல்லாருக்கும் பரவும். அதனால உதவி செஞ்சா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. கதை என்னமோ நல்லா தான் இருக்கு. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. ஆனா கடைசியா வெள்ளம் வந்தப்ப, எத்தன பேருக்கு விஜய் கொடை குடுத்தாரு? செருப்படுத்து அடிச்ச மாரி இருக்குல்ல. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சரி, வெளியில வந்தாரா? சூடா ஏதாவது கசாயம் மாரி ஏதாவது கொரோனா டைம்ல கசாயம் குடுத்தாங்கல்ல, அந்த மாரி ஏதாவது குடுத்தாரா? வெள்ளத்தில வெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது? இல்ல. கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தார். ஒரு அறிக்கை கூட விடல. கடைசியா கொஞ்சமா பெஞ்ச மழைன்னு அடிச்சு விட்டாப்புல. அறிக்கை விட்டாரு அவ்வளதான்.
மற்றபடி உதவிலாம் எதுவும் செய்யலை. கீழே இருக்க ஆச்சரியக்குறிக்கு தான் சொந்த காசை போட்டு செலவு பண்ணுச்சு. கோடிக்கணக்கில் சம்பாரிச்ச அவர் செம்மையாக வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்தார். ஒரு சொட்டு தண்ணி வீட்டுக்குள்ளே போகல அவருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, நம்ம நிறைய பேசியிருக்கேன். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போதும் என் கூட தான் ஃப்ளைட்டில் வருவேன்னு அடம் பிடிச்சாரு. அவருக்கு முன்னாடியே நான் அந்த காரில் உள்ளே இருந்தேன். நீங்கள் நான் பார்த்துருக்க மாட்டீங்க. டமார்னு கீழே அடிச்சு பின்னாடி இருந்தவன் தள்ளி விட்டான். எந்திரிச்சு சட்டை பட்டன் அறுந்துருச்சு. அப்புறம் உட்காருங்கன்னு நான் தான் அந்த சட்டை பட்டனை தச்சு கொடுத்து உட்கார வச்சேன். அப்புறம் போகும்போது அவருக்கு வந்து பேல்பூரி வேணும்னாரு. சப்புன்னு இறுக்கிட்டாரு என்ன. என்ன அப்படின்னு கேட்டால், என்ன திரிசாவா நீங்கள் பேல்பூரி கேட்குறீங்க? என்னண்ணா நீங்கள் விளையாட்டாக அடிச்சாரு. அப்புறம் நம்ம அங்கேருந்து பேசி கீசி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே கண்டென்ட்டுக்கு வருவோம். அப்புறம் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல, சங்கி, காங்கிரஸில் இருக்க சங்கி. அவர் வந்து அவரை ஒரு சேனல் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சேனல் வந்து பீல ஆரம்பிக்கும். பி அந்த பீல ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் பீல சொல்கிறேன் நான். நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. தமிழில் வந்து மலம் அது இல்லை. அது வந்து இங்கிலீஷில் தான் பீல ஆரம்பிக்கும். கரெக்டாக பீல ஆரம்பிக்கும். அந்த பீல ஆரம்பிக்கிற சேனல் வந்து விஜய் நம்ம தளபதியோட ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்தால் 14 லைவ் போடும். 14 லைவ் போடும். அதுவும் விஜயோட கக்கூசு கதவெல்லாம் கூட லைவ் போடும். 1 மணி நேரம் லைவ், கதவு மட்டுமே லைவ் போடும். அப்படியான ஒரு சேனலு இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு ப்ரொமோஷன். விஜய் காங்கிரஸ் முக்கிய புள்ளி, காங்கிரஸ் முக்கிய தூணு, செவுரு, இது ஸ்பீட் பிரேக்குன்னு நிறைய போட்டுக்கிட்டே இருந்துச்சு நேற்று. நானும் அது காங்கிரஸ் முக்கிய புள்ளியை தேடி போய் பார்த்தேன். அது ஒரு புரோக்கர் மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு தெரிய வந்துச்சு. என்னடா அப்படின்னா, ஆடியோ இது பிடிஆரோட ஆடியோ ஏஐ மூலிமா அப்படி இப்படின்னு பண்ணதா இவர் தான் பரப்புனாராம். அது ஏஐயா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இவர் தான் பரப்பியிருக்காருங்கிறது நியூஸ் கன்ஃபார்ம். அதுக்கு லாபி பண்ணதெல்லாம் யாருன்னா நம்ம சவுக்கண்ணன் அண்ணாமலை மூலிமா ஒரு லாபி பண்ணி தான் அந்த ஆடியோவை லீக் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஆடியோவை அவரே மறுக்கிறார். அது இல்லை, அப்படிலாம் நான் பேசலைன்னு. ஆனால் இவங்க பரப்பி விட்டாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் சீட்டு கேட்டார். உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு டுபாகூர் அண்ணன் தான் அவர் தான் வந்து இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து பேசும்போது தமிழ்நாட்டு கடன் வந்து உத்தரப்பிரதேசத்தோட அதிகம் அப்படின்னு ஒரு வடையை போட்டார். உடனே இவங்க எல்லாரும் பத்திக்கிச்சு. பாரு காங்கிரஸ் ஆளே சொல்கிறாரு, பாரு 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 அப்படின்னு. காங்கிரஸில் நிறைய ஒட்டுணிகள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவர் ஒரு ஆள் இல்லையா? அப்போ இவரும் பேச விட்டுருக்காங்க. அப்போ நம்ம அந்த டேட்டாவெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து பொழிச்சுன்னு அடிக்கணும்ல. அப்படி தான் நாமளும் வந்திருக்கோம். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிடிஆர் வந்து தாவேக்காவில் சேர போகிறாரு அப்படின்னு இந்த ஆச்சரியக்குறிகள் கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல. அது ஏற்கனவே சங்கிலாம் கூட அப்படிதான் கிளப்பி நோண்டிக்கிட்டே இருந்தாங்க இந்த பிடிஆர் அவரை. ஆனால் ஒன்றுமே அசைக்க முடியல. அது அப்படியே பெரிய விஷயமாகவும் எடுபடலை. இப்போ நம்ம தற்கூறிகளும் நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் பிடிஆர் வரல, சிடிஆர் தான் வந்தார். அந்த மாதிரி நம்ம இந்த இந்த கிளப்புறது எல்லாமே இந்த அவா தான், பிரவீன் சக்கரவர்த்தி அண்ணன் தான். அதுலேயும் குறிப்பாக அந்த ஆச்சரியக்குறிகள் வந்து பிடிஆர் வரப்போகிறாருனோடனே ஒரு வயிற்றுச்சல் ஆயிடுச்சு. வயிற்றுச்சலோடனே, ஏங்க அவரெல்லாம் விட்டுருங்க, நான் வரேங்க, நான் வரேன்னு சொல்கிறேன், என்ன சேர்க்க மாட்டீங்க, நான் வரேங்க, நான் வந்து சுறாவுக்கே 100 நாள் போஸ்ட் ஓட்டினேங்க அப்படி இப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய உள்ளடி வேலையெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. காங்கிரஸுக்கு எதிராகவே அப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி இருக்கிறனால தான் இவர் ஓரங்கட்டி நீ சொப்பு சப்பானா இருப்பா அப்படின்னு இருக்காருங்க. இப்போ இவர் போய் தாவேக்காடு சொல்லிருக்காரு, முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் வந்ததுக்கு நீங்கள் மாநில அளவில் போஸ்ட் கொடுத்தீங்கல்ல, நான் அவருக்கும் மேலே எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்டை கொடுங்க, என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சேர்த்து சொன்னார். இந்த கூட்டத்தில் எங்கேயாவது முக்காடு போட்டு ஏதாவது ஒளிஞ்சிருப்பாரு, ஏதாவது இப்படி இப்படி முழிஞ்சிருப்பாரு. எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள் அவரை. இங்கே தான் எங்கேயாவது இருப்பார். நம்ம கடனுக்கு வருவோம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே உருட்டா பொய்யா அடிச்சு விட்டாப்புல. அதாவது உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடு கடன் அதிகம் அப்படின்னு காங்கிரஸ் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் சொல்கிறாரு. முதல்ல வந்து இதுக்கு ஆதாரத்தோடு சொல்லுவோம். 2014 ஒன்றிய அரசு, அதாவது ஏன் ஒன்றிய அரசு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்து இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, ஒன்றிய அரசும் கடன் வாங்கியிருக்குல்ல, இது பாஜக 2016. அப்போ அதையும் சொல்லணும்ல. 2014 ஒன்றிய அரசு வாங்கின கடன் 58.6 லட்சம் கோடி ரூபாய் வாங்கியிருக்கு. 2025 இது 3 மடங்கு அதிகமாகி 181 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. யாரு? நம்ம ஜி தான் வாங்கினாரு. ஜியோட ஆட்சியில் நிர்வாகத்துக்காக வாங்கின காசு. சரி, தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு அரசு திமுக ஆட்சி ஏற்ற அந்த ஆண்டு வந்து 2021. அதில் 6 லட்சம் கோடி ரூபாயாக இருந்துச்சு. 2025 இது 40லேருந்து 50% வரைக்கும் அதிகரித்து, அதாவது கரெக்டாக தெளிவாக சொல்லணும்னா
8.33 லட்சம் கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கோவிட் மீட்பு செலவுகள்லையும் உள்கட்டமைப்பு நலத்திட்டங்கள் காரணமாகவும் தான் இதில் செலவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு மாநிலத்தின் மொத்த உற்பத்தி ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 28.9க்குள்ள அந்த மாநிலம் கடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல, ஒன்றிய அரசாங்கம் நிதிக்குழு அவங்க வந்து வழிகாட்டுல அவங்க சொல்றாங்க. 2021 ஜிஎஸ்டிபி அடிப்படையில 29ஆக தமிழ்நாட்டின் கடன் இருந்தது. ஆனால் தற்போது 2025 ஜிஎஸ்டிபி அடிப்படையில் 26.4% தமிழ்நாட்டின் கடன் அளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது டேட்டா. 26 கீழே வந்துருச்சு. 29 தான் லிமிட்டு. ஆனால் 26 நம்ம கீழே தான் இருக்கோம். சரி, அப்படியே வருவோம். ஜிஎஸ்டி மதிப்பீட்டில் 28.9க்குள் கடன் இருக்க வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் எச்சரிக்கையை மீறி 29.4 கடன் வாங்கியிருக்கிறது. பிரவீன் காந்தி சொன்ன அந்த உத்தரப்பிரதேசம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. நாம் அதுக்கு கீழே தான் இருக்கோம். டேட்டா புரியுதுங்களே. அடுத்து 2023-24 ஆண்டு உத்தரப்பிரதேசம் ஒன்றியத்துக்கு செலுத்திய தொகை வெறும் 1 லட்சம் கோடி ரூபாய். உத்தரப்பிரதேசம் எவ்வளவு செலுத்தியிருக்கு? 1 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் அந்த ஆண்டில் ஒன்றியத்திடமிருந்து ஊபி திரும்ப பெற்ற தொகை எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் கொடுத்துருக்காங்கல்ல, திரும்ப பெற்றது மட்டும் 2,97,450 கோடி. அப்படி அள்ளி இருக்காங்க. யார்? சங்கி அங்க ஆட்சி செய்யுது. யார்? யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்கிறார். அடுத்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றியம். அப்ப தமிழ்நாடு எவ்வளவு கொடுத்துச்சு? கேள்வி வரும்ல, கேள்வி வரும். 2023-24 நிதியாண்டில் தமிழ்நாடு ஒன்றியத்துக்கு செலுத்திய தொகை 1,80,000 கோடி. தமிழ்நாட்டோட மக்கள் தொகையோட உத்தரப்பிரதேசம் அதிகம். ஆனா அவங்க எவ்வளவு திரும்ப கொடுத்துருக்காங்க, நாம எவ்வளவு கொடுத்துருக்கோம் பாருங்க. சரி, ஆனால் 2023-24 நிதியாண்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துச்சு? நாம 1,80,000 கிட்ட கொடுத்துருக்கோம்ல. அவங்க கொடுத்தது 45,000 கோடி. அதுலயும் காலுக்கு காலி. ஆனா உத்தரப்பிரதேசம் 1 லட்சம் கொடுத்துச்சுன்னா மீதி 3 லட்சம் அப்படி கொடுப்பாங்க. நமக்கு அப்படி அப்படி பாதிக்கு பாதிக்கும் கீழே நம்மள கிழிப்பாங்க. இந்த புல்டோசர் பாபா அங்க ஆட்சி செய்யறதுனால அவரை கொடுப்பாங்க. அப்ப தமிழ்நாடு வஞ்சிக்கிறது தானே. அப்ப விஜயெல்லாம் நம்ம எதாவது அடிக்கணும். தளபதி அடிச்சிடாதீங்க, கடன் ஆயிடுச்சுன்னு சொன்னா அடிக்கணும்ல. இவங்களுக்கு கொடுத்தது இல்லை, ஏன்டா உத்தரப்பிரதேசம் பேச மாட்டீங்க, இங்க வந்து பேசுறீங்க, அந்த மாதிரி கிளப்பி விட வேண்டியிருக்கு. சரி, இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு சொந்த கட்சி எம்பி ஜோதிமணியை பொழிச்சுன்னு ஒன்று வச்சு விட்டாங்க. ட்வீட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது இல்லாம இந்த பக்கம் பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு கடன் கிடைக்காதால் அவர்களுக்கு தமிழக வரியிலிருந்து பணம் அளிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அது எப்படின்னா, தமிழகத்தில் வசூலிக்கப்படும் 2 லட்சம் கோடி ரூபாயில் 2 கோடி வரியில் 58 லட்சம் மட்டுமே தமிழகத்திற்கு வருகிறது. தமிழகத்திலிருந்து 1.62 லட்சம் கோடி இந்தி மாநிலங்களுக்கு செல்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற பணம் எங்க போகுது? இந்தி மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு பிரிச்சு கொடுக்குது. நமது வரி இந்தி மாநிலங்களுக்கு செல்வதால் நாம் கடன் வாங்க வேண்டி இருக்கிறது. எனக்கு கொடுக்குற காசு நீ கொடுக்கலாம், நான் கடன் தாண்டா வாங்குவேன். நியாயமானது தானே? வேற வழி இல்லை. நாங்கள் பொழப்பு நடத்தணும், எங்களை நம்பி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கணும்ல, அதனால கொடுக்க வேண்டியது. இந்தியா என்பது ஒரு நாடு. எனவே ஒரு மாநிலம் மற்றொரு மாநிலத்திற்கு உதவ வேண்டும். அண்ணன் தம்பி மாதிரி உதவணும். ஆனா திரும்ப நீங்க எங்களுக்கு உதவணும்ல, உதவ மாட்டுறாங்க. உதவியை மட்டும் எதிர்பார்க்குறாங்க. உதவி எதிர்பார்த்துக்கிட்டு நீங்களாம் டெவலப் ஆகணும்னு உத்தரப்பிரதேசம் நம்மளை பார்த்து பேசும்போது தான் சிரிப்பா இருக்குது. ரோட்ல நடக்கும்போது நாய் குளிக்கும் போது அப்படின்னு அந்த மாதிரியான தருணங்கள் வருகிறது. இப்படிதான் இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அந்த வச்சு அந்த பீங்கிற சேனல் வந்து ஆரம்பிக்கிற அந்த சேனல் வந்து வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா இவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க, இந்துவாவுக்கு எவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க, பாஜகவுக்கு எவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க. பாஜக தான் இவங்களை இயக்குது, ஆர்எஸ்எஸ் தான் தாவேகாவை விஜயை இயக்குது அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை எடுத்து வச்சிருக்கிறேன். நாளைக்கு அதை உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன். இன்னைக்கு பேசுனதெல்லாம் கொஞ்சம் டயர்டு, ஊருக்கு போயிட்டு வந்ததில். ஆனாலும் ஹியூமர் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.